வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, வில்லன் நடிகர் பொன்னம்பலம் உருக்கமான ஒரு ஆடியோவை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த ஆடியோ இணையதளத்தில் வைரல் ஆகி வருது. அந்த ஆடியோல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் உயிருடன் இருக்க காரணம் இவங்க தான். நடிகர் பொன்னம்பலம் உருக்கமான ஆடியோ இணையதளத்தில் வைரல் ஆகி வருது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. தன்னுடைய உடல்நலம் பற்றி நடிகர் பொன்னம்பலம் வெளியிட்டிருக்கும் ஆடியோ தான் தற்போது இணையதளத்தில் வைரல் ஆகி வருகிறது. தமிழ் சினிமா உலகில் மிக பிரபலமான நடிகராக இருந்தவர் தான் பொன்னம்பலம். தமிழ் சினிமாவில் ஒரு சண்டை கலைஞராக வந்த பின்பு சண்டை பயிற்சியாளராக மாறியிருந்தார். பிறகு தமிழ் சினிமாவில் வில்லன் நடிகராக நிறைய திரைப்படங்களில் நடித்திருந்தார். இவர் சிறந்த வில்லன் என்ற பெயரிடும் அதிகமாக எடுத்தாரு. இவங்க இயக்குனர், நகைச்சுவை என்று பல அவதாரம் எடுத்து வெற்றியும் கண்டிருக்கிறாரு. தமிழில் முன்னணி நடிகர்களான ரஜினி, கமல், விஜய், அஜித் போன்ற பல்வேறு நடிகர்கள் திரைப்படங்களில் பொன்னம்பலம் அவர்கள் நடித்திருக்கிறாரு. தமிழில் மட்டுமல்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என்று பல்வேறு மொழிகளில் வில்லனாக நடித்திருந்தார் நடிகர் பொன்னம்பலம் அவர்கள். இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த சில வருடமாகவே உடல்நலக்குறைவின் காரணமாக, குறிப்பாக நடிகர் பொன்னம்பலம் அவர்கள் சிறுநீரக கோளாறு காரணமாக அடையாறில் உள்ள VHS மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவரது சிகிச்சைக்காக கமலஹாசன், சிரஞ்சீவி என பலருமே உதவி செய்திருந்தாங்க. அதன் பின்பு குணமடைந்த பொன்னம்பலம் வீடு திரும்பியிருந்தார். இதையடுத்து இவருக்கு மீண்டும் உடல்நலம் சரியில்லாமல் போனது. தற்போது மீண்டும் 3வது முறையாக நடிகர் பொன்னம்பலம் அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறாரு. இப்படி இருக்கும் நிலையில தனக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நடிகர் பொன்னம்பலம் அவர்கள் ஆடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு. அதில் அவர் பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து எனக்கு உடல்நலம் முடியாமல் போய்விட்டது. அப்போலோ மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 40 நாட்களாக அட்மிட் ஆகியிருக்கிறேன். அதற்கு பிறகு தான் வீடு திரும்பியிருந்தேன். இப்போது மீண்டும் 5-6 நாட்களாகவே மருத்துவமனையிலேயே அட்மிட் ஆகியிருக்கிறேன். உடல் முழுக்க ரொம்பவே இன்ஃபெக்ஷன் ஆகிவிட்டது. ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு போராட்டத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறேன். இதன் மூலம் காரணமாகவே டாக்டர் அவர்கள் தன்னை காப்பாற்றினாங்கன்னா அவங்க நான் கடவுளாக பார்க்கிறேன். இது வரைக்குமே ஐசியூவில் தான் இருக்கிறேன். எமர்ஜென்சியில் தான் அட்மிட் ஆனேன். இப்போ நார்மல் வார்டுக்கு வந்திருக்கிறேன். குணமாக இன்னும் 2.5 மாதம் ஆகும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ரேஷன் முடிந்து விட்டது. ஆசனவாய் அருகே அறுவை சிகிச்சை செய்திருக்கிறாங்க. இப்போதைக்கு வேலைக்கே போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சிரஞ்சீவி சார், சரத்குமார் சார், தனுஷ், கே. ரவிக்குமார், நிழல் ரவி, ரவிமோகன், சிம்பு, கமல் சார் என்று பலருமே எனக்கு ரொம்பவே உறுதுணையாக உதவி செய்து வந்தாங்க. நண்பர்கள், நடிகர்கள் நிறைய உதவி செய்திருக்காங்க. எனக்கு இந்த உயிரை பிச்சை கொடுத்ததுக்கு நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறேன். என்னால் காப்பாற்றிக் கொள்ள முடியல. யாரையுமே குறை சொல்ல விரும்பல. 5 வருடமாக வேலைக்குமே எதுவுமே போகாமல் இருக்கிறேன். முழுசா 90% மருத்துவமனையில் அட்மிட்டாக எப்படியோ இருந்த வாழ்க்கை இப்படி மாறிட்டது. பொருளாதார பிரச்சனையில ரொம்பவே அடிபட்டு தரைமட்டத்திற்கு வந்திருக்கிறேன். எனக்கு இப்படி ஆகிவிட்டது என்று ஒரு குறையை வெளிப்படுத்த வேண்டாம். நான் கொடுத்து வைத்த பணத்தை யாரிடமோ நான் கேட்கல. அன்பு மட்டும் கொடுத்திருக்கிறேன். அது அன்பு எனக்கு இரட்டிப்பாக கிடைத்திருக்கிறது. நான் விரைவில் குணமடைந்து திரும்பி வர ஆண்டவனை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று பொன்னம்பலம் அவர்கள் அந்த ஆடியோவில் பேசியிருக்கிறாரு. இந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பார்த்து விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.